நடந்து கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் சமூக சிந்தனை உள்ளவர், சமூக போராளி, மதிப்புக்குரிய நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் எம்பி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அமர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்துள்ள மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி கார்த்திகா பாஸ்கர் அவர்களை வரவேற்கிறோம். அதே போன்று நாம முரளி வட்ட செயலாளர் மற்றும் இந்த விழாக்குழுவின் சார்பாக மகிழ்ச்சியோடு பெயர்களையும் குழந்தைகளுடைய பெயர்களையும் பதிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய All India Real Estate Association and Madras City Properties சார்பில் இணைந்து வழங்கும் குடியரசு தின மாதங்களில் சிறந்ததுமே இம்மூன்றத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் போன்ற மாணவ மாணவி செல்வம் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் போன்ற ஆற்றோரை சான்றோரை என்னை போன்றோரை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குடியரசு தினம். இன்று நாம் 74வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இங்கு சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றது. அப்பொழுது இந்தியா பல சமஸ்தானங்களாக பிரிந்து இருந்தது. ஆங்கிலேயரின் ஆட்சியை நாடோடு இணைக்கப்பட்டது. இந்தியா குடியரசு நாடாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் தான் குடியரசு நாடாக பெற்றது. நாம் பெற்ற சுதந்திரத்தை போற்றி கொண்டாடுவது போலவே குடியரசு தினமும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். டெல்லி செங்கோட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா சிறப்பிக்கின்றோம். நாட்டின் முதல் குடியரசு தலைவரான குடிமகனான குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். அப்பொழுது பட்டொலி வீசி பறக்கும் தேசிய கொடி பறக்கும் போது முப்படை தளபதிகளும் முப்படை வீரர்களும் வணக்கம் செலுத்துவார்கள். சுதந்திர தினம் கொண்டாடுவது போலவே குடியரசு தினத்தன்றும் நமது இந்திய தேசிய பாரம்பரியமிக்க கலை நிகழ்ச்சிகளும் ஊக்குவிக்கும் சாராசாரணியர் மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழாவில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள், உள்நாட்டு அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் இன்னும் பலர் கலந்து கொண்டு நமது மாநில தலைவரான ஆளுநர் தேசிய கொடி ஏற்றி வைப்பார். மாநில முதல்வர், அமைச்சர்கள், விருந்தினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நமது குடியரசு தினத்தை சிறப்பிக்கின்றார்கள். சுதந்திர தினமும் குடியரசு தினமும் நமக்கு இரு கண்கள் போன்றவையாகும். அவ்விரு தினத்தையும் நாம் போற்றி பாதுகாப்பதே நமது கடமையாகும். ஒற்றுமையும் வேண்டும், அதுதான் நம் நாட்டிற்கு அளிக்கும் கௌரவமாகும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திரு நாம முரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் அண்ட் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இணைந்து வழங்கும் குடியரசு தின மற்றும் 500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்டம் மற்றும் மதிய உணவு 1000 பேருக்கு வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏ அவர்களை அண்ட் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 500 பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், மதிய உணவு வழங்கப்படுவதனால் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கு இனாகுரல் செய்யப்பட்டு மேலே ஹோட்டல் நயகரா அந்த ஹோட்டலிலும் ஒரு 250 பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்களும் மதிய உணவும் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் பத்திரிகை நண்பர்கள் அண்ட் இன்வைட்டீஸ் அனைவரும் இங்கேயும் மேலேயும் வந்து கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I request the chief guest J. Karunanidhi sir and Mr. Parandaman sir, MLA இருவரும் and எங்கள் சங்க தலைவர் திரு என்றி அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த 500 பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், ஸ்கூல் பேக்ஸ் வித் நோட், ஜாமெட்ரி பாக்ஸ் அண்ட் திருக்குறள் புக் அண்ட் பென் அண்ட் பென்சில் அடங்கிய 500 பேக்கை துவங்கி வைத்து வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். I request கருணாநிதி சார் எம்எல்ஏ. இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்துள்ள எம்எல்ஏ அவர்களுக்கு அனைவருமே ஒரு கிளாப் பண்ணி எல்லாருமே ஒரு என்கரேஜ் பண்ணலாம். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விழாக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாநிதி எம்எல்ஏ இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் என்றி அவர்களை நிறுவன அனைவரும் வரிசையில் ஒருவர் பின் ஒருவருமாக வந்து அவங்களே அனைவருக்கும் வழங்கப்படாமல் தயவு செய்து ஒருவர் பின் ஒருவராக பெற்றுச் செல்லுமாறு என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எடுத்துக்கிறா நீ உனக்கு ஈஸியா இருக்கும் மேல இருந்து எடுக்கிறதுக்கு. சரியா? அப்படியே போய் டப்புன்னு போய் ஒரு சேர போட்டு நின்னுக்கோ. சல்லுன்னு எடுத்துடலாம். எடு. கூட ஏறா புடிச்சு வர. ஏறா. அவரு லேட் ஆயிட்டாரா? நிறுத்த நீ எடு. நம்மால் தான் எடுத்துட்டாரு. உணவு டோக்கன் 11 நாளுக்கு வழங்கப்படும். தயவு போது பொறுமை காத்து பெற்றுக் கொள்ளவும். அப்படியே திரும்ப நில்றா. அவ்வளவுதான் ஓடு. ஓகேடா, நம்ம குத்தாம பண்றா. பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கையில் அமரவும். இருக்கையில் அமர்ந்து உணவு டோக்கன் பெற்றுக்கொள்ளும். ஒரு டோக்கன் வழங்கப்படும். பெற்றுக்கொண்ட அனைவரும் தயவு செய்து இருக்கையில் அமரவும்.
சார் வரல உள்ள எங்க சார் வெளியே நிக்கிறாரு உள்ள வர வச்சிரு உள்ள வந்து ஒரு 4 பேக் உள்ள விடு வர சொல்லு டப்புனு அவர் நடுவுல இருக்கிற தள்ளி வர சொல்லு நடுவுல இருக்கிற தள்ளி வர சொல்லு ஏற்கனவே சார் உள்ள வர சொல்லு வேலா சார் கொடுக்குற மாதிரி எடுத்துடா சார் கொடுக்குற மாதிரி எடுத்துக்கோ ஓகே 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 இருக்கட்டும் கொடுக்கட்டும் திருப்பி வச்சு கொடு பேக் திருப்பி வச்சு கொடுக்குது பேக் பாடுறா டேய் ஒட்டிக்கொண்டவர்கள் அனைவரும் தயவு செய்து இருக்கையில் அமரவும். ஓகே 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 வினோத் ஒரு ஜெயச்சந்திர சார் உள்ள சொல்லு இருக்கையில் அமர்ந்து உள்ள வர சொல்லு அப்படியே உணவு டோக்கனை பெற்றுக் கொள்ளும். தயவு செய்து ரோட்ல இருக்காதீங்க. ரோட்ல வண்டிக்கு வேலை ஓகேடா எடுத்துட்டு என்ன கொடுக்குற மாதிரி ஒரு 10 போட்டோ எடுத்துட்டா போதும் என்ட்ரி சார் எடுக்கிற மாதிரி அப்படியே வைடாவே எடுத்துக்கோ நம்ம வாகனத்தின் தயவு செய்து இந்த வாகனங்களுக்கு வழிவிடுவது அப்படியே எல்லாருமே சீட்ல உட்காருங்க. ஆர்கனைசர்ஸ் இது ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே நம்ம ஐடியா தான் எல்லாரும் ஹோல்ட் பண்ணுங்க. பாத்து உன்ன ஒருத்தர கத்தி மேல ஏத்துறதுல எல்லாரும் நிக்கறாங்க. எடுங்கடா அங்க பாருடா. வாங்கன ஸ்டூடண்ட்ஸ் பின்னாடி சீட்ல உட்காருங்க. லைட்டா வாங்குங்க. பேக் வாங்குனவங்களா டீச்சர் வாங்குங்க. குழந்தைங்க பின்னாடி உட்காருங்க டீச்சர். தயவு செய்து ரெண்டு பக்கம் உட்காருங்க. கீழநகர் மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் ஏழுமலை அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். அவர்களை மாணவர்களை அமரமாக என்பது கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு கொஞ்ச நேரம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சீட்ல உட்காருங்க. அவங்க சீட்ல உட்கார சொல்லுங்க. உங்க சீட்ல உட்காருங்க ப்ளீஸ். மாணவர்களை அழைத்தரக்கூடிய டீச்சர்கள் அந்த மாணவர்களை சீட்ல உட்கார சொல்லுங்க. டீச்சர் வருகை தந்துள்ள மாணவர்களுக்கு நிச்சயமாக ஸ்கூல் பேக் கிடைக்கும். அதனால ஆரவாரம் இல்லாத அமைதியா வரிசையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டிலாம் போடாதீங்க. கிடைக்காதுன்னு எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ஸ்கூல் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு சீட்ல உட்காரணும். பள்ளி மாணவர்கள் கூப்பன் வந்து 1 லிருந்து 250 வைத்துள்ளவர்கள் மேலே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பள்ளி கூப்பன் வந்து உங்க கையில 1 லிருந்து 250 இருக்கப்பட்டால் மேலே நயகரா ஹோட்டலுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல கொடுக்கப்படும். வாணிகத்தை பாருங்க கூப்பன் நம்பர் 1250 இருக்கிறவங்க ஹோட்டலுக்கு வந்துருங்க. Metrocity property stop and people please come to the conference hall at Niagara Hotel. லைன்ல வாயா ஒன்னு எத்தனை பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் பிரதிநிதிகள் நயகரா ஹோட்டல் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டோக்கன் நம்பர் 1250 மேலே ஹோட்டல் வந்துருங்க. டோக்கன் நம்பர் 1 லிருந்து 250 உள்ளவர்கள் நாயகராவை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வந்து எங்களுக்கு செக் பண்ணிடுங்க. ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் வந்துருங்க ஹோட்டலுக்கு.
பூந்தமல்லி ஹை ஸ்கூல் அங்க இருக்கக்கூடிய ஓட்டர் வந்துருங்க. அதனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் லைனா வாங்கினதை உடனே பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியா அவங்க சீட்ல உட்காருங்க. இன்னும் நேரத்துல சாப்பாடு வந்துடும். தயவு செய்து உணவுகளை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் போதும் கேட்டுக்கொள்கிறோம். அது வரையும் அமைதியா உட்காரணும். ஸ்கூல் பேக் நோட்டுக்கு வாங்கினாங்க அனைத்து மாணவர்களும் அமைதியாக அவங்க சீட்ல உட்காருங்க. ஜெயசங்கர் ஓகே முருக மாசம் சைட்ல வாங்க அக்கா. பாரு ப்ரோ Production of India Real Estate Association மற்றும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டி டாக்டர் நிறுவனத்தின் சார்பாக 24வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்டவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலவிட்ட விழா வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு திரு ஆவடி வாசையா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாணவர்கள் வந்து இந்த பேக் வாங்கின உடனே புறப்பட்டு போகக்கூடாது. இங்க உட்காருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி வருது, அதை வாங்கிட்டு போங்க. சாப்பாடு வருது, சாப்பிடாம கொஞ்சம் யாரும் போகக்கூடாது. அமைதியா உட்காருங்க. சில பேர் பேக் கொடுத்த உடனே எடுத்து பாருங்க. உங்க கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கக்கூடிய டோக்கனை புக் பண்ணக்கூடாது. புக் பண்ணிட்டு தயவு செய்து அது உணவு டோக்கன். அதே போல ஸ்கூல் பேக் வாங்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியா வரிசையில வந்து கேட்டுக்கொள்கிறோம். டீச்சர் அரசு வந்திருக்கிற மாணவர்கள் அமைதியா உட்காருங்க. சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். சைட்ல போனா சைட்ல போனா டோக்கன் நம்பர் வந்து ஸ்கூல் டீச்சருங்க அழைச்சிட்டு வந்துருங்க. டீச்சர் மொத்தமா அழைச்சிட்டு வந்துருங்க. பேரண்ட்ஸ் வர முடியாது. ஸ்கூல்ல இருந்து நேரடியா வருது.
இல்ல பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர் தான் ஆக்சுவலா அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் அந்த பாப்பா டோக்கன் வந்து என்ன முதல் என்ன வரைவுள்ள எங்க டோக்கனுங்க என்ன முதல் 250 வரைவுள்ள டோக்கன் தான் மேலே போங்க மாணவர்களுக்கும் புத்தகம் பேக் வழங்கப்படுகிறது. தயவு செய்து வரிசையில் நின்று பெற்றுச் செல்லுமாறு முந்தைய மாணவர்களை அதை தொடர்ந்து இன்னும் சொல்லு தம்பி உணவு வழங்க உள்ளதால் அனைவரும் இருந்த உணவை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. அவங்க கூட போன பசங்க எழுபத்தி 4வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சுமார் 500 நபருக்கும் மேற்பட்டோருக்கு பேக் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் என்று நிறுவனர் தேசிய தலைவர் அவர்களுக்கு இந்த விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மயிலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை தாவேலு அவர்களை இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து நமது புலிநகர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜே கருணாநிதி அவர்களையும் இந்த விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் இ பரந்தாமன் அவர்களையும் இந்த விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவை சீரும் சிறப்புமான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மக்கள் தொண்டன் மதிப்பிற்குரிய ஐயா பி ஜெயச்சந்திரன் தேசிய நிறுவன செயலாளர், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தின் உரிமையாளரும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் செயலாளருமாக விளங்கிக் கொண்டிருக்கும் சமூக சேவகர் மதிப்புக்குரிய ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களை பள்ளி மாணவர்கள் சார்பாகவும்
பள்ளி ஆசிரியர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுதலையும் போற்றுதலுக்குரிய அவர் செய்யும் மக்கள் பணி சீரும் சிறப்புமாக தொடர்ந்து நடைபெற அனைத்து பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த ஸ்கூல்ல படிக்கிற பேட்டை சேர்த்து கீச்சு கொடுத்துறீங்க, அது ஒண்ணு தெரியாது. தரமாடிட்டு சில பேர் படிச்சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்த கூப்பனை படிச்சு பார்த்துட்டு ஸ்கூல் பேக்குக்கான கூப்பன் இங்க கொடுக்கணும். உணவு கூப்பனை வச்சு உட்காந்துங்க. இன்னும் சில நேரத்துல உங்க அனைவருக்கும் சாப்பாடு வரும், வாங்கி எடுத்து சில மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதோட அமைதியா இருக்கிறேன். எல்லாம் அவ்வளவுதான். 132வது வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி கார்த்திகா பாஸ்கர் அவர்களே, 132வது வட்டக்கழக செயலாளர்கள் அருமை நண்பர்கள் வெங்கிராஜ் அவர்களே, திரு நாம முரளி அவர்களே, அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டக்கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, கூட்டமைப்பினுடைய அலுவலக ஊழியர்களே, மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தினுடைய ஊழியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, சமூக ஆர்வலர்களே, ரோட்டரி கிளப் சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தினுடைய இயக்குநர்களே, அருமை நண்பர் திரு ருணானா அவர்களே, திருமதி பாலிகா ஜெயச்சந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டுமே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் தங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், அதே போன்ற நிறுவனங்களுடைய ஆண்டு விழாவாக இருக்கட்டும், அரசு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், குடியரசு தினம், சுதந்திர தினம் உள்ளிட்ட சிறப்பான தினங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற அத்துணை சிறப்பான நாட்களிலுமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து இல்லாதோருக்கு ஈழ்ந்து இயலாதோருக்கு உதவுகின்ற நல்ல பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். உள்ளபடியே இந்த கூட்டமைப்பினுடைய 6வது குழுவிற்கு நான் தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட மாதத்திற்கு 5 முதல் 10 நிகழ்ச்சிகள் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது போல ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான அத்துணை உபகரணங்களையும் கல்வி கட்டணங்களையும் கூட பல நிகழ்ச்சிகளிலே ஒருங்கிணைத்து இந்த கூட்டமைப்பு முன்னெடுக்கிறது. இந்த கூட்டமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய அன்பு நண்பர் திரு வி. ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய இந்த 15வது ஆண்டு விழாவிலே இந்திய தேசத்தினுடைய 74வது குடியரசு தின விழாவிலையும் தன்னுடைய அலுவலகத்தினுடைய 15வது ஆண்டு துவக்க விழாவிலையும் முன்னிட்டு மிக சிறப்பான முறையிலே நாடும் ஏடும் நாடும் போட்டுகின்ற வகையிலே தமிழகத்தை எல்லா துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலேயே மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தன்னிகரற்ற முதல்வர் மரியாதைக்குரிய அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுடைய கரத்தை மேலும் வலிமைப்படுத்தக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் மிக சிறப்பான முறையிலே மக்கள் பணியை முன்னெடுக்கிறார்கள். அந்த மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது உள்ளபடியே சிறப்புக்குரியது. ஆகவே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்திருக்கிற
முடியுமா, வழக்கறிஞராக முடியுமா, நீதிபதியாக முடியுமா என்ற சந்தேகமின்றி எல்லாம் சாத்தியமே, எவரிதிங் பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்ற அடிப்படையிலே நீங்கள் முயற்சி மட்டுமே செய்ய வேண்டும். நாம் அமைதியாக உறங்கி கிடந்தால் ஒன்றுக்கு முதலான சிறந்திகளை கூட நம்மை சிறைபிடிக்கும். ஆனால் எதையும் துளைத்து முன்னெடுப்போமானால் வெடிக்கும் எரிமலை கூட நமக்கு வழி கொடுக்கும் என்கிற அடிப்படையிலே மாணவ செல்வங்கள் உங்களுடைய இதயத்திலே சக மாணவர்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், உங்களை தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து முட்டு கொடுத்து உங்களுடைய கல்வியை கண்டறிந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பார்கள். அப்படி உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கிறதோ, விருப்பம் இருக்கிறதோ அதை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுடைய ஆகட்டும். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் நம்மை அறிவதை விட இந்த உலகத்திற்கு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு சிறந்த மாணவர்களுக்கான தனித்திறமைகள். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை என்றுமே செய்வதற்கு மெட்ராசிட்டி.com அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பும் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துவிட்டு இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் சார்பாகவும் மெட்ராசிட்டி.com என்கின்ற நிறுவனத்தின் சார்பாகவும் இந்திய நாடுடைய 74வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கு செல்வதற்கான பை, நோட்டு புத்தகங்கள், திருக்குறள் புத்தகம், எழுதுகோல், கலர் பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் போன்ற உபகரணங்களை ஏறத்தாழ 500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குகிற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அருமை அண்ணனுமான ஜே. கருணாநிதி அவர்களே, இந்த பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் ஏழுமலை அவர்களே, இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கார்த்திகா பாஸ்கர் அவர்களே, வட்ட செயலாளர் வெல்டிங் ராஜா அவர்களே, முரளி அவர்களே, இந்த கூட்டமைப்பினுடைய தலைவர் ஹென்றி அவர்களே, நம்மளெல்லாம் வரவேற்று இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக என்னை அழைத்துவிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் பேசுவதை காட்டிலும் நீங்கள் பேசுவதை கேட்பதுதான் சிறந்தது என்று நானும் சட்டமன்ற உறுப்பினர் நான் கருணாநிதி அவர்களும் முடிவு செஞ்சோம். இருந்தாலும் கூட இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. குழந்தைகள் எல்லோரும் எப்போதும் இப்படி பொதுவான இடங்களில் இப்படிதான் இருப்பார்கள். அவர்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. இந்த இடங்களில் குழந்தைகள் இயல்பாக இருப்பதுதான் சரி. எனவே அவர்களை அமைதியாக இருங்கள், பேசாமல் இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லுவதெல்லாம் அது முறையாக இருக்காது. அவர்களுக்காக வளர வளர அந்த பக்குவம் வருகிற பொழுது எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். அந்த வகையில் எங்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்ததில், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்ததில் உங்களுக்கு என் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரசின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டமைப்புக்கு எந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமோ அந்த வகையில் உதவியாக இருக்கிறோம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நகர் எம்எல்ஏ அண்ணன் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மெட்ராசிட்டி.com இணைந்து நடத்தும் 74ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவின் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம்,
இந்த அண்ணன் பிறந்தாம சொன்ன மாதிரி கீழே வச்சிருக்கலாம். கீழே வச்சிருந்தா அங்கேயே நல்லா மைக்கில் நல்லா இருந்தது. முதல்ல நான் அங்கேயே நல்லா பேசியிருந்திருக்கலாம். இருந்தாலும் இங்கே சட்டத்தில் பேச முடியல. தொடர்ந்து இது போல நிகழ்ச்சிகள் அவர் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு என்கிட்ட வந்து தேதி கேட்கும்போது சொன்னார். கண்டிப்பா அதுக்கு பாராட்டுக்கள். சமுதாய பணி தான் எங்களுக்கு. எங்களை போன்ற அரசியல் பிரமுகர்கள், எங்களை போன்ற தலைவர்கள், எங்களை போன்ற எங்க கட்சியினுடைய தலைவர்கள்லாம் நாங்க சமுதாய பணி தான். அந்த பணிக்காக எப்போ கூப்பிட்டாலும் நாங்க வருவோம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாங்க வருவோம். அதற்கு நாங்கெல்லாம் உதாரணம் வைப்போம். கூப்பிட்ட உடனே நாங்க வந்துட்டோம். அதனால இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிற ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற எங்கள் தொகுதிக்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற ஆர்வம் நண்பர் KS அண்ணன் பரந்தாமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பகுதிகளுடைய செயலாளர் அண்ணன் ஏழுமலை அவர்களே, நீண்டகால நண்பர் அண்ணன் என்றி அவர்களே, அதே போல பட்டணத்துடைய செயலாளர்கள் ராஜா அவர்களே, முரளி அவர்களே, கார்த்திகா பாஸ்கர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் மனமாற பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அண்ணா கொஞ்சம் பின்னாடி வேணா தலை தெரியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா 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 ஓகே கொடுங்க கொடுங்க சார். நன்றி சார். வரல நன்றிண்ணா. ரெடி கோகுலம் என்டர்பிரைசஸ் MD மோகன் சார் கொஞ்சம் மேடைக்கு வருவோம். ப்ராப்பர்ட்டிஸ் உதயகுமார் சார் கொஞ்சம் மேடைக்கு வருவோம். கலிமுல்லா பிஸ்மில்லா ட்ரேடிங் மேடைக்கு வருவோம். தயவு செய்து கொஞ்சம் அமைதி காத்து கொஞ்சம் தயவு செய்து கைத்தட்டுங்க. ஏன் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? Start catering to them. Very good. Manager Sir Sivakumar, very good. அண்ணா மேனேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைன் அப் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1 by 1 அனுப்புங்க. விருந்தினர்கள் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேக் அங்க இருக்குடா. பேக் அங்க இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ல போடு. பேக் ரெடி பண்ணுங்க. வாங்க 10 பேர் வாங்க. சார் இங்க பாருங்க நேரா பாருங்க. சைடுல போனா சார் நானா பிரவீன் என்னன்னா சார் பாருங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம்.
தம்பி 150 டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஓகே ரெடி சார் கேமரா. குழந்தைங்க மட்டும் மற்றவங்க கீழே நில்லுங்க, வலது பக்கமா வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேல வாங்க. பாப்பா பாருமா இங்க பாருங்க. ரெடி பேரண்ட்ஸ் வலது பக்கம் வருவாங்க. அடே சார் ப்ளீஸ் சார். வலது பக்கம் வராதீங்க தம்பி, வலது பக்கமா டோக்கன் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களா தான் மேம். இங்க பாருங்க. வலது பக்கமா அனுப்புங்க, கீழே இறங்கி அனுப்புங்க. வாங்க வாங்க வாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வலது பக்கம் போய் ரைட் சைடு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அனுப்புங்க. எடுத்துங்க நான் ஆமா, இது அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கட்டும். பேக் கொடுமா, பேக் கொடுமா. பேக் எடுத்து கொடுங்க. லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க. மாத்தி மாத்தி கொடுங்க. இதே பாத்தீங்களா? ஏய் அப்புறம் ஓகே ஓகே ஆமா 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 ஆமா. உள்ள வராதீங்க உள்ள வராதீங்க. தள்ளிங்க உள்ள போகாதீங்கம்மா. அப்படியே தம்பி தம்பி வலது பக்கம் இருக்கிறவங்க பேக் வாங்கினவங்க போங்க, இந்த பக்கம் வராதீங்க. மாத்தி மாத்தி கொடுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வராதீங்க, யாரும் வராதீங்க. பேக் வாங்கினவங்க போங்க, இந்த பக்கம் இல்ல. வாங்கினவங்க மாஸ்க் கழட்டுறா. வாங்கினவங்க போங்க, மாஸ்க் கழட்டுப்பா. MCP வெங்கடேஷ், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வெங்கடேஷ் எங்க இருந்தாலும் கொஞ்சம் பேக் எடுத்து நீங்க வரும். ரெண்டு பேரும் எடுக்கிறோம். பசங்க எல்லாருமே MCP வெங்கடேஷ் பேக் எடுத்துக்கொண்டு இங்க மேடைக்கு வரும். சார் சார் கை நிக்காதீங்க. நீங்க ரைட் சைடு கொஞ்சம் வழி விட்டுருந்தீங்க. ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. தம்பி இங்க சைடுல வா. வேற யாரா? தம்பி பேக் வாங்கினவங்க வலது பக்கம் கொஞ்சம் வழி விட்டுருங்க. 2 minutes கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க.
ஏறா தம்பி மாஸ்க் கட்டுறா வா 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 டேய் தம்பி பார்த்து பொறுமையா ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள் மட்டும் மேடைக்கு வருவோம். மாணவர்கள் மட்டும் மேடைக்கு வருவோம். मास्क लग रहा पापा पापा मास्क ओके रेडी सर பேக் வாங்கினா வலது பக்கமா இறங்கிக்கோங்க. सर நேரா பாருங்க சார் திருப்பிடா பாபா கொஞ்சம் உள்ள பொருள் எடுத்து வச்சிரு அப்புறமேட்டு இங்க பாருங்க ரெடி ஃபிளாஷ் நானா ஃபிளாஷ் கோயில்ல வந்தாங்க. டேய் வினோ தள்ளி போடா ஃபுட் டோக்கன் வாங்கிக்கோங்க. போய் ஃபுட் மாமா டோக்கன் திருப்பிடா வாங்கிக்கோங்க. கேமரா ஓகேமா ரெடி சார் ஃபுட் டோக்கன் கீழே போய் வாங்கிக்கோங்க. விநாயகர் கோயில்ல ஃபுட் டோக்கன் சார் நேரா பாருங்க சார் டேய் வேலா வேலா அவனை எடுறா அப்படியே எடுக்கிறேன்டா வலது பக்கம் பேக் வாங்கினவங்க வலது பக்கமா போங்க. பாருங்க ரெடி இந்திய தேசத்தினுடைய 74வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தினுடைய 15ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டும் இன்றைய தினம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் 500 பேருக்கு நலத்திட்டம் உதவி வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியை அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய நிர்வாக செயலாளரும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநருமான ரொட்டேரியன் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியிலே தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு ஜே கருணாநிதி அவர்களும் மரியாதைக்குரிய திரு பரந்தாமன் அவர்களும் பகுதி செயலாளர் அண்ணன் ஏழுமலை, இந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கார்த்திகா பாஸ்கர், வட்டச் செயலாளர்கள் திரு வெல்டிங் ராஜா, திரு நாமோ முரளி உள்ளிட்ட அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டும் அதேபோன்று நிறுவனர் தினமாக திரு வி ஜெயச்சந்திரன் அவருடைய பிறந்த நாளையும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக மிக சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். அவருக்கு உற்ற துணையாக தோளோடு தோளாக தோழமையாக அவருடைய மனைவி திருமதி பாலிகா ஜெயச்சந்திரன் அவர்களும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் உறுதுணையாக இருந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கூட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களினுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவி வழங்கும் விழாவினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து கொடுத்தார். அதே போன்று இந்த ஆண்டு நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவிலும் இப்படி பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு நலத்திட்டமாக 500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவருடைய பணி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த சமூக சமுதாய பணிகளை முன்னெடுத்து வருகிறார். இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு கொடுத்து உதவுகிற எண்ணற்ற பணிகளை அவர் மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்து வருகிறார். இனி வரும் காலங்களிலும் அடுத்த கட்டமாக எண்ணற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பல வகையிலும் பல உதவிகளை செய்வதற்கு
அவர்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள். அவருடைய சமூக பணி, சமுதாய பணி மேலும் வளர வேண்டும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அவருக்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று எல்லா நிலைகளிலும் அரசு பள்ளி மாணவர்கள் நலத்திட்டங்களை பெற வேண்டும், கல்லாமை இல்லாத நிலை இங்கே உருவாகிட வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் தெரிவித்து, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதே போன்று தொழில் முனைவோர்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை மிக சிறப்பான முறையில் முன்னெடுத்து வருகிறது. அதற்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும் என வேண்டி என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற முறையிலே கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து அரசுக்கு பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதில் எண்ணற்ற கோரிக்கைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கோரிக்கை பரிசீலனையில் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி அமைச்சர் அவர்கள் எதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தீர்த்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். விரைவில் அவை அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும் என நம்புகின்றோம். அவை அனைத்தையும் தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மிக தரமான பொருட்களை மாத்திரமே விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை அரசு முன்னெடுத்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை அது சம்பந்தமாக தொடர்கிறது. கட்டுமான பொருட்களினுடைய விலை கட்டுக்கடங்காத வகையில் விண்ணை முட்டும் அளவுக்கு சாதாரண சாமானிய மக்கள் கூட தங்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்வதற்கு இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அது குறித்து அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்தியாளர்களோடு கலந்து பேசி அழைத்து இயன்றவரை குறைத்திருக்கிறார்கள். இன்னும் குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் தொடர்கிறது. கோவிட் என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்று கொரோனா காலத்திற்கு பிறகு வீடுகளினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது, வாங்குகின்ற மக்களினுடைய திறன் அதிகரித்திருக்கிறது. கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை மிக எழுச்சியோடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சி கோவிட் காலத்தில் நடைபெற்ற பதிவுகளை விட தற்பொழுது சமீப காலமாக நடைபெறுகின்ற பதிவுகளுடைய எண்ணிக்கை 50% கூடியிருக்கிறது. அரசுக்கு பத்திரப்பதிவுத்துறை மூலமாக பெருமளவிலே வருவாய் வந்திருக்கிறது. பதிவுகளுடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது, வாங்குகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. தட்சிணாமூர்த்தி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திரு தட்சிணாமூர்த்தி, திரு சுரேஷ் கிறிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சுரேஷ் கிறிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ட்ரைட் கேமரா. சிவா கொஞ்சம் கேமரா சார் கேமரா. ஓகே சார். அப்படியே இருக்கு சார். வெயிட் பண்ணுங்க அப்படி.